உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா அமுதா, நீ நிரூபிக்க போறேன்னு சொன்ன ஆதாரம் வந்துருச்சா? அது எப்படி முடியும்? அப்படி ஒண்ணு இருந்தா தானே வர்றதுக்கு. உங்க நேரத்தையும் ஊர் மக்களோட நேரத்தையும் வீணடிக்கிறது இவளுக்கு வேலையா போச்சு. இவங்க என்ன பண்ணாலும் உண்மைய பொய்ன்னு நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா நான் சொல்ற அத்தனையும் உண்மை. என்னடி விக்னேஷ் வரமாட்டான்னு தெரிஞ்சதும் ரொம்ப தெம்பா பேசுறியா? அவன் மட்டும் வந்திருக்கணும் மாவல, அப்ப தெரிஞ்சிருக்கும் கதை. சும்மா இருங்கக்கா. உன்னையெல்லாம் நம்பி நான் பஞ்சாயத்தை கூட்டின பாரு. என்ன சொல்லணுமா? ஐயா, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லதான். ஆனா உங்க நேரத்தெல்லாம் வீணடிக்க ஒன்னும் நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டல. உங்க எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க தான் நான் உங்க எல்லாரையுமே வர சொன்னேன். அந்த விஷயத்தை நான் சொல்றதை விட எங்க அத்தை சொன்னாதான் நல்லா இருக்கும். அத்தை, நீங்க சொல்லுங்க. ஆமா, இந்த கிழவி என்னடி சொல்ல போகுது தெரியலையே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ம்? மாயாவோ பிரியாவோ எந்த பேரா இருந்தா என்ன, இவள நான் மனப்பூர்வமா என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏப்பா, என்னப்பா இதெல்லாம்? அக்கா, என்ன பேசுற நீ? உனக்கு கிறுக்கு ஏதாவது முடிச்சு போச்சா? இவள போய் நீ மருமகன்ற? அப்ப அமுதா யாரு? அக்கா, இவ ஒரு ஃப்ராடுக்கா. எதுக்கா நீ இப்படி பேசிட்டு இருக்க? ம். நான் முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க பேச வேண்டாம். அதுக்குன்னு நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏப்பா மாணிக்கா, அதான் உங்க அக்கா பேசுறாங்கல்ல, அவங்க பேசுற வரைக்கும் கேட்டுக்கிட்டு சும்மா இருயா. குறுக்க பேசிக்கிட்டு இருக்கியே. ஏதாவது பண்ணி தொலைங்க. இவ என் பையன் மேல கொடுத்த புகார நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இவள என் மருமகளா ஏத்துக்கிறேன். இனிமே இவ தாராளமா என் மருமகங்கிற உரிமையோட என் மருமகளா என் வீட்லயே இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தூக்கி வச்சிருவா. தூக்கி மேல வை. பாத்து. மெதுவா. அண்ணே, பிளக் பாயிண்ட் அங்க இருக்கு பாரு. ஏய், இப்ப எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? இல்ல, இதுல நல்ல சில்லுன்னு காத்து வருமா, ஏசி மாதிரி இருக்குன்னு சொன்னாவே. அதான் எனக்குள்ள உனக்கு வெக்கையா இருக்கும்ல, அதான் நீ படுக்கும்போது நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன ஐஸ் வைக்கிறியா? இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா நான் உன் கூட பொண்டாட்டிய வாழ்ந்துருவேன் நினைச்சியா? மரியாதையா வெளியே போயிடு. ஒருத்தி ஒரு தடவை தானே பொண்டாட்டி ஆக முடியும். நீ தான் எனக்கு ஏற்கனவே பொண்டாட்டி ஆக்கிய. நீ நிம்மதியா உறங்க வேண்டாமா? அதுதான் இந்த ஏற்பாடு. என் நிம்மதியை கெடுத்துட்டு இப்ப தூங்க சொல்றியா? வெளியே போன்னு சொல்றேன்ல. சரி, நீ பொறுமையா எல்லாத்தையும் பெருக்கிட்டு நிம்மதியா படுத்துக்க. நான் வாரேன். இல்லை, சீக்கிரம் மாட்டிட்டு வாழ.
என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த சுவிட்சுக்கு பிளக்குக்கு சுவிட்சு போடு. ஆமா 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 நல்லா இருக்குல்ல. பாரு நான் அப்புறம் என்ன என்ன பாக்கிய ஒண்ணும் நீ உள்ளாரியே படுத்தா பரவாயில்லதான் சொன்னா. அது அந்த ஏர் கூலர்ல காத்து சில்லுன்னு வரும்ல, அதுல படுத்தா அண்ணனுக்கு மூக்கடிச்சிடும்ல, அண்ணனுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிடும்ல. சில்லுன்னா ஒத்துக்காதுல அண்ணனுக்கு. ஆமா அத தங்கச்சிகளோட நான் கூடத்திலே படுத்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா பரணி அப்படிதான் சொல்லுச்சு, நாங்களும் கேட்டோன்னு. கேட்டீங்களா? வரோம் என்ன, வாங்க எல்லாரும் போய் கூடத்திலே படுப்போம். சரிண்ணே. பிரசிடண்ட் ஐயா, பிரசிடண்ட் ஐயா. அடடே அண்ணாச்சி, அண்ணாச்சி வாங்க வாங்க. அண்ணன் கிளம்பிட்டு இருக்காவோ, உட்காருங்க. இருக்கட்டும் தாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அண்ணாச்சி சூடா இட்லி இருக்கு, சாப்பிடுதியல? நேத்து வச்ச மீன் குழம்பு சுண்ட வச்சிருக்கேன், வச்சு கொடுக்கவா? ஐயோ, நாக்குல எச்சி ஊறுதே. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பார்த்து வீட்டுல வயிறு முட்டை தின்னுட்டு வந்துட்டேன். அதனால காபி மட்டும் போதும். அப்படியா? அதான் உடனே கொண்டாடுறேன். காபி வரட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் ரெடியா? இல்ல கனி, மதினி எங்க? கூப்பிட்டேன்ன, வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னது வரமாட்டேன்னு சொல்லிட்டாவளா? இல்லே அவ இல்லாம எப்படில? இல்ல ரத்னா, என்னல இது? சரி கூட்டிட்டு வரேன், நீயே பேசு. என்னலே, ஏன் எல்லாரும் கிளம்புதான், உன்னை மட்டும் எப்படி வீட்டை தனியா விட்டு போக சொல்லுதியா? கூட வந்தா என்னவா? தனியா இருந்தா என்னவா? என்ன காக்கா தூக்கிட்டு போயிடுமா? நீ ஜெயிச்சதே எனக்கு பிடிக்கல, இதுல நீ பதவி ஏத்துக்கிற கூட்டத்துல நான் நின்னு உனக்கு கை தட்டணுமா? சரிண்ணா, நீ போ. நானு பரணிக்கு துணையா வீட்லயே இருந்துக்கிட்டேன். கனி அக்கா, நீயும் என் கூடயே இருட்டி. ஆஹா, நான் மாட்டேன். எனக்கு அண்ணனோட ஃபங்க்ஷனை பார்க்கணும். எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா? அண்ணன் வாழ்க்கையில முத தடவையா பிரசிடென்ட் பதவி ஏத்துக்குது, அதை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? நான் பொறுத்துக்கல, அதே மாதிரி நீயும் பொறுத்துக்கட்டி. என்ன செய்ய, இப்ப பரணிக்கு துணையா யாராச்சும் இருக்க வேணாமா? ஏய் என்னடி இது, எனக்கு துணையா ஆள் வேணும்னு நான் கேட்டேனா? அதெல்லாம் இல்ல. இந்த வீட்ல யாரும் பொம்பளை புள்ளைய தனியா விட்டுட்டு போக மாட்டாங்க, அந்த பழக்கமும் இல்ல. அண்ணன், நீ வீராவும் கனியும் கூட்டிட்டு போ. நான் எசுக்கே கூட இருந்து பரணிக்கு துணையா இருக்கும். நான் மட்டும் எதுக்கு போய்கிட்டு, கனி மட்டும் போகட்டும். நானும் உங்க கூடவே இருக்கேன். என்னல சொல்லுதிய? இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் பதவி ஏத்துக்கிட்டப்பா, நீங்களா இல்லனா எப்படில? நீங்களா இருந்தா தானே எனக்கு தெம்பா இருக்கும். ஏண்டி எனக்காக எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? இப்ப என்ன செஞ்சு தொலைய? உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? வந்து தொலைற. இல்ல பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் முன்னாடியே வந்து ஏற்பாடு பண்ணுவியா, இல்ல லேட்டா வந்து நிப்பியா? வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதானே இதுவாயிடுச்சு. என்ன வேலை? போய் தொலைலாமா? நல்ல காரியத்துக்கு போறோம்ல, போயிட்டு வரோம்னு சொல்லு. இப்ப போலாமா? நான் ரெடி. இல்ல வண்டி. அண்ணே, நம்ம வாசல்ல கார் வந்து நிக்கி. ஆமால, முன்னாடிதான் நான் வெறும் மளிகை கடை சம்முவா, இப்ப ஊர் பிரசிடென்ட் சம்முவல்ல. இதெல்லாம் வேண்டாமா? அண்ணே,
நீ ரொம்ப லக்கின. மதனி வந்த நேரம் உனக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்குதுன்னு. இலே சும்மா இல்ல, என் மாமனாரு பொண்ணையும் கொடுத்து பிரசிடென்ட் பதவியும் கொடுத்திருக்காருல, அந்த மரியாதையை காப்பாத்தாண்டாமா? ஏய், இந்த நக்கல் பேச்செல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணும் வரல, நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல 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 இல்ல, நான் ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன், நீ தப்பா எடுத்துக்காத. போலாம் வா. சாரி, போவோம் வா. இனிமே ஜோக் அடிக்கல, போமா. சீக்கிரம் சீக்கிரம். இல்ல இல்ல, போ போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். நீங்க கோட் பண்ண ரேட்டும் அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி அவங்க அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார். சார், இப்ப மொத்த டெண்டரும் அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. அவங்க நாளைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்களா சார்? எப்ப இவரு நான் ரெடி பண்ண அக்ரிமெண்ட் வேண்டான்னு சொல்லி இவருக்கு வேண்டப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக 3 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த இந்த பொண்ணை வச்சு ரெடி பண்ணாரோ, அப்பவே இதுதான் ரிசல்ட்னு எனக்கு தெரியும் சார். சார், இந்த ஃபீல்டில் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை விட்டுட்டு யாரோ ஒரு கத்துக்குட்டியை நம்பி 25 கோடி ரூபா டெண்டரை டீல் பண்ணா இப்படிதான் சார் ஆகும். எம்டி சார், இனிமேலாச்சும் யாரை எங்க எப்படி வைக்கணும்னு பார்த்து வைங்க சார். தயாளன் சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா சார்? பாரதியை வச்சு ரெடி பண்ண டெண்டர் ஃபைலால இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். சோ இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுக்கு முழு காரணம் பாரதி தான் சொல்ல வரீங்க, அதானே? பின்ன என்ன சார், நிஜமாவே டெண்டரை ரெடி பண்ண தெரியலையா? இல்ல அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கமிஷனை வாங்கிட்டு ரேட்டை அதிகமா போட்டுட்டாங்களான்னு தெரியலையே. எப்படியோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல சார். சூப்பர் தயாளன் சார். அப்போ நீங்க போட்ட டெண்டர் காப்பி அனுப்பியிருந்தா கட்டாயம் இது நமக்கு தான் கிடைச்சிருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா? வேற என்ன சார் சொல்றேன், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லது. அப்போ போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் டெண்டர் ஃபைல்ஸை ரெடி பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் ஒரு வருஷம் கூட டெண்டர் நமக்கு கிடைக்கல? சார், உங்ககிட்ட தான் சார் கேட்குறேன். நீங்க அனுப்பியும் இத்தனை வருஷம் கிடைக்கலனா அப்ப அதுக்கு என்ன சார் காரணம்? அப்போ நீங்க அமௌண்ட் அதிகமா போட்டீங்களா இல்ல ஆப்போசிட் கம்பெனி கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டீங்களா? ஓ, தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எப்படி ஒவ்வொரு வருஷமும் டெண்டர் ரெடி பண்ணி கிடைக்காம போச்சோ அதே மாதிரி தான் பாரதிக்கும். இந்த வருஷம் கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி குறை சொல்லக்கூடாது. நீங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், வேணாம் சார். டேய், எல்லா பொருளையும் எடுத்து நடு ரோட்ல வீசுங்கடா. எவன் வந்து கேக்குறான்னு பாப்போம். பெருசா போலீஸ்ட்ட போவாளாம். ஃப்ரெண்ட், பாப்பா, நீ எதுவும் பேச வேண்டாம், அப்படியே சைலண்டா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட். பணத்தை கேட்டா போலீஸ்ட்ட போவாங்கற? இத பாருமா, இந்த காஞ்சிபுரம் குமார எதிர்த்து ஒருத்தன் கூட நியாயம் கேட்டு வர மாட்டான். அப்படி மீறி வந்தான்னு வச்சுக்க, அவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்றதை விட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்தமா வெளியில போனோமான்னு பாரு.
அப்பா நீங்களா போயிட்டா மரியாதை, இல்ல நான் அடிச்சு துரத்துற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க, வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுகிறா. ஃப்ரெண்ட், நம்ம இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? மேஜிக்கா? என்ன மேஜிக் ஃப்ரெண்ட்? இப்போ வெளியே நடக்கிற எதையுமே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. நீங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு மேஜிக் நடக்கும். நிஜமாவா ஃப்ரெண்ட்? என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் இப்ப கண்ணை மூடிட்டு 1 2 3 சொல்ல போறேன். ஓகே. 1. கேஷவ், உடனே நம்ம கமிஷனர் அங்கிளுக்கு ஃபோன் போட்டு காஞ்சிபுரம் குமாருங்கிறவன் எங்க இருந்தாலும் உடனே வெளியே போக சொல்லு. சரி, நான் கால் பண்றேன். 2. இப்ப என்ன மன்னிப்பு கேக்குற? 10 நாள் டைம் கேட்ட மாதிரி கொடுத்தல, காசு தராம என்ன மன்னிப்பு? சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குது சார். ஹலோ, யார் குமாரா? நான் கமிஷனர் பேசுறேன். யார் வீட்டுல வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அது ஆதிக்கு வேண்டப்பட்டவங்களோட வீடு. அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? ஆளு தெரியாம போய் கை வச்சிருக்க. 5. எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனடியா கிளம்பு. சரியா? உனக்கு 2 மினிட்ஸ் தான் டைம். ஓகே சார். அண்ணா, இந்த பொருள் எங்க இருந்து எடுத்தீங்களோ ஒரு சின்ன கீறல் விழாம உள்ள கொண்டு போய் வைங்கடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அகாடமி உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க அப்பா அம்மாவும் ஃபேமிலியும் ஆசைப்பட்டு தான் IAS படிக்க வந்தீங்களா? சொல்லுங்க இந்திரா. இல்ல சார், இன்னும் உண்மையை சொல்ல போனா எங்க குடும்பத்துல முத கிராஜுவேட் ஆற பொண்ணே நான் தான். அதுவும் என் ஊர்லயே கலெக்டருக்கு படிக்க வந்த ஆளும் நான் தான். IASன்னு சொன்னா கூட எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. கலெக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னாதான் தெரியும். அப்படிப்பட்ட ஊர் தான் சார் என் ஊரு. எங்க ஊர்ல பொண்ணுங்களை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கவே யோசிப்பாங்க. +2 முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிராஜுவேட்டாவே ஆயிருக்கும். அதுக்கே எங்க வீட்டுல ரொம்ப படாத பாடுபடுவோம். எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி தருவாங்களே தவிர என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். அப்பதான் என் ஊருக்கு ஒரு லேடி கலெக்டர் வந்தாங்க. என் அப்பா, ஊர்க்காரங்கன்னு எல்லாருமே அவங்களுக்கு அப்படி மரியாதை கொடுத்தாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கும் கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. நான் கலெக்டர் ஆனா என் ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா படிக்கிறதுக்கு வெளியே வருவாங்க. பேரண்ட்ஸும் அவங்கள நம்பி படிக்க வைப்பாங்க. அதனாலதான் என்னோட எல்லா தடைகளையும் மீறி நான் முழு மூச்சா IASக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஒரு கிராமத்துல இருந்து இங்க வந்து இவ்ளோ சாதிக்கணும்னு போராடுறீங்க. பெரிய விஷயம் இந்திரா. தேங்க்ஸ் டி. இந்திரா, உங்க ஸ்டோரியை கேட்டாவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இங்க இருக்கிறவங்கள யார் ஆகுறாங்களோ இல்லையோ, நீங்க ஆகணும். உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடலா இருக்கணும். இருப்பீங்க. எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. Thank you so much sir. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க. இனிமேல் வர ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்களுடைய கோல்டன் டைமா யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு மாசத்துல உங்க எல்லாருக்கும் எக்ஸாம் வரப்போகுது. ஒரு நாளைக்கு 15 hours படிக்கணும். எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டா படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, இவங்கெல்லாம் யார் அத்தை? என்ன இதெல்லாம்? இதுவா? நமக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்திருக்காங்க. நல்ல ராசியான கடை. நம்ம ஃபேமிலியில முக்கியமான விசேஷம்னா இவங்க கடையில தான் நகை எடுப்போம். ஓ, ஆமா. ஏன் உன் கல்யாணத்துக்கு கூட இங்க தான் எடுத்தோம். சரிங்க அத்தை. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க. ஏன் அத்தை? ஏதாவது விசேஷம்னா தானே வர சொல்லுவேன்னு சொன்னீங்க. ஆனா இப்பதான் நம்ம வீட்ல எந்த விசேஷமும் இல்லையே. என்ன காவியா இப்படி கேட்டுட்ட? இந்த வீட்டோட கடைக்குட்டி பையன் கௌதம். என் அக்காக்கு எவ்வளவு செல்லன்னு உனக்கு தெரியாதா? அவனுக்கு வர பொண்ணுக்கு இப்ப இருந்தே நகை வாங்க ஆரம்பிச்சதுன்னா சரியா இருக்கும். வர மருமக பெரிய குடும்பத்துல இருந்து வரப்போறா. அதனால பார்த்து பார்த்து நகை வாங்கி வைக்க போறேன். அதுக்குதான் இப்பவே வர சொன்னேன். இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணும்ல காவியா. இத பாரு காவியா, நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. உனக்கும் வளகாப்பு பண்ணணும்ல, அதுக்கும் நகை எடுக்கணும்ல. உட்காரு, நீயும் நகையை பாரு. உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்க. என்ன காவியா, உட்காரு. அக்கா வா, நீ வந்து உட்காரு. உனக்கு நல்ல டிசைனா நான் செலக்ட் பண்ணி தரேன். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அக்கா நீ உட்காரு, நான் பாத்துக்கிறேன். வாக்கா உட்காரு. நீ பாரு, நீ பாருக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க வாங்க. என்ன ரொம்ப நாளா உங்களை ஆளையே காணோம்? ஏய், என்ன கேள்வி கேக்குற? அவர் டெய்லி வர்றதுக்கு இது என்ன கோர்ட்டா?
இல்லாத திடீர்னு வந்திருக்காரே, அதான் என்ன விஷயம்னு கேட்க வந்தேன். என்ன போன் பண்ணி வர சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா நடிக்கிறாங்க. யோ, என்னையே பார்த்து தொலைக்கிற? சும்மாவே இந்த கிழவி எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படும். இப்ப நீ வேற பாக்குறத பாத்துருச்சுன்னா அப்புறம் உன் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிரும். என் மூஞ்ச பார்க்காம இந்த கிழவி கிட்ட விஷயத்த சொல்லி தொலையா. சார், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயமா மேடமை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன சார் அது? எல்லாம் இந்த சொத்து விஷயம்தான் மேடம். சொத்து விஷயமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம். கோர்ட்டு உங்க பேத்தி வரத்துக்கான கொடுத்த கேடு இப்ப முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த டைம்குள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் என்னோட பேத்தின்னு சொன்னதுனால நானும் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வேற மாதிரிலாம் நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா சொத்தெல்லாம் என் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாறிடுமா? ஆமா மேடம். இது வரைக்கும் மேடத்தோட மூத்த மருமகளுக்கும் பேத்திக்கும் இருந்த உரிமை இன்னையோட ஒரு முடிவுக்கு வருது. என்ன சார் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன மேடம், இதெல்லாம் நான் புதுசா சொல்ற மாதிரி கேக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே? கிழவி எதுக்கு ரொம்ப யோசிக்குது? இப்ப மாறாம இருக்கணும்னா நான் இப்ப என்ன பண்ணணும்? அதானே, எனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது. இங்க இல்லாத அந்த கஸ்தூரிக்கும் அவ பொண்ணுக்கும் தான் சொத்து போய் சேரணும்ல. இந்த கிழவிக்கு எவ்வளவு ஓர வஞ்சனை. சாரி மேடம், இத மாத்திர அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகா, என்ன கார்த்திக் சாரோட சேர்த்து வைக்கிற மாதிரி மீனாட்சி அக்கா மூலமா ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு இப்ப இப்படி என்ன சோதிக்கிறிய முருகா? இது உனக்கே நியாயமா இருக்கா? கந்தனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, கந்தனுக்கு. கந்தனுக்கு, முருகனுக்கு, முருகனுக்கு, வேலனுக்கு, வேல் முருகனுக்கு. கார்த்திக் சார் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி அவரோட முடிவை அவர் மாத்திக்கிற மாதிரி நீ பண்ணணும் முருகா. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நீதான் என்னை எப்படியாவது கார்த்திக் சார் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். எங்கம்மா போனோம்? இங்க இருக்கிற ஏர்போர்ட் வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போகணும்னா. உட்காருங்கம்மா, 5 நிமிஷத்துல கொண்டு போய் இறக்கி விடுறேன். உட்காருமா. போலண்ணா. முருகா, எப்படியாவது என்ன கார்த்திக் சாரோட சேர்த்து வச்சிரு. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாமா? சார், இந்தாங்க சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே.
ஹலோ கார்த்தி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாட் எ சர்ப்ரைஸ். லாங் டைம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. ஆமா, லாஸ்ட் டைம் கூட ஏர்போர்ட்ல தான் மீட் பண்ணோம்ல? எஸ், யூ ஆர் கரெக்ட். இந்த டைம் சிகாகோ தானா? ஆமா சார். நான் திஸ் டைம் டொரண்டோ போறேன். ஓகே. ப்ளீஸ் என்ன சீக்கிரமா கார்த்திக் சார் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. இதுக்கு மேல போக முடியாதுமா, இங்க இருந்து போயிடுங்க. சரி அண்ணா, என்கிட்ட இப்போ பைசா இல்ல. உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்க போனுக்கு அனுப்பி வைக்கிறேன். மா, நீ ஏதோ அவசரத்துல நிக்கிறேன்னு புரிஞ்சுதாமா? வீட்டுக்கு போயிட்டு இருந்தவன் உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். என் பேரை சொல்லி காசை ஆண்டவன் உண்டியல்ல போட்டுருமா. என் பேரு செந்தில் வேலன். ரொம்ப நன்றிண்ணா. மாமா இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் சார், நீங்க எப்படிங்க இங்க? என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஏங்க அப்படி இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, இந்த சின்ன பிரிவு நம்ம நிரந்தரமா சேர்றதுக்காக. சார், இந்த சின்ன பிரிவுக்குமே அவசியம் இல்ல சார். புரியல. ஆமா சார், அத்தையே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா முடிவு பண்ணிருக்காங்க. அத்தையும் நீங்க கூட்டிட்டு வரதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வர போறாங்க. என்னக்கா சொல்றீங்க? கார்த்திக்கான இந்த விஷயம் தெரியாது. உன்னை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸா நிறுத்தலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அம்மா உங்களை அழைச்சிட்டு வர காஞ்சிபுரம் கிளம்புனாங்களா? ஆமா கார்த்திக். ஆமா கார்த்தி, தீபா சொல்றது உண்மைதான். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி தீபாவை அழைச்சிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தணும்னு நினைச்சுதான்ப்பா நான் போனேன். ஆனா கோவிலுக்கு போனவ ரொம்ப நேரமா காணோன்னதும் நான் தீபா வேணும்னு பண்றான்னு நினைச்சு கோவமா திரும்பி வந்துட்டேன். இப்ப தீபா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கும் என்ன நடந்திருக்குன்னு புரியுது. ஏங்க யாரு கடத்தினாங்கன்னு எதுனா தெரியுமா? நிச்சயமா ஐஸ்வர்யா அக்கா தான் குணாவோட சேர்ந்து இதை பண்ணிருப்பாங்க. தேவையில்லாம அவங்கள பத்தி சொல்லி குடும்பத்துல பிரச்சனை பண்ண வேணாம்.
சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு யாரையுமே தெரியல. கார்த்தி, மத்ததெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா. நீ தீபாவை கூட்டிட்டு வா, வீட்டுக்கு போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தேவி அம்மா, நான் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனில முதல்ல புது யூனிட்ட திறக்க போறோம். எப்பவும் போல நீங்க தான்மா எல்லாம் நல்லபடியா நடக்க ஆசீர்வதிக்கணும். என்ன இது? ஏத்தி வச்ச விளக்கானே இது? தேவி அம்மா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க. தொடக்க விழாவுல தாரா அத்தை ஏதோ சதி பண்ணிருக்கலாம்ல, அதத்தான் நீங்க சொல்ல வரீங்களா? அத சொல்ல வரது உண்மைனா நான் மறுபடியும் விளக்கு ஏத்தும் போது விளக்கு எரியணும். புரிஞ்சுக்கிட்டேம்மா, நீங்க சொல்ல வரத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கவனமா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். மாதிரி போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். தாரா அத்தை, நீங்க நினைச்சபடியே எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன சொல்ற மாதிரி? நான் என்ன ஏற்பாடு பண்ண? இல்ல, கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி தொடக்க விழாக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் என்னத்த, வாங்க போலாம். வா போலாம். வாங்க ஹஸ்பண்ட் சார். அத்தை, போயிட்டு வந்துடுறோம். பாத்து போ, பத்திரமா இருங்க, போயிட்டு வரோம். சரி, வாங்க போலாம். வாங்க சார். இப்ப வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி கண்டிப்பா பொணமா தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. மாறி கரண்ட் ஷாக் அடிச்சு சாக போற கண்குள்ளா காட்சிய நான் நேர்ல பாக்கணும் ஆண்டி. பியூட்டி, இங்கே இருந்தா அதெல்லாம் பார்க்க முடியாது. நாமளும் ஃபேக்டரிக்கு போனா தான் அதை பார்க்க முடியும். எல்லாரும் போயிட்டாங்க, வாங்க போலாம், வாங்க வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், நான் தொடங்கி வைக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் இத நான் தொடங்கி வைக்கிறத விட சிஸ்டர் போச்சு போச்சு. சூர்யா மாப்பிளைய ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறா, இல்ல மாம்ச ஸ்டார்ட் பண்ண சொல்ல போறா.
மாம்ச ஸ்டார்ட் பண்ண சொன்னா உங்க பூ மட்டும் போச்சு. 2 விக்கெட்ல 1 விக்கெட் கண்டிப்பா காலி ஆயிரும். தாரா அத்தை தொடங்கி வைக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சிஸ்டர், இந்த ட்விஸ்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஆமா சிஸ்டர், மாறி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தொடங்கி வைக்க சொல்றாளா இல்ல தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காளா? இப்ப என்ன சிஸ்டர் பண்ண போறீங்க? இல்ல மாறி, 1000 பேர் வயித்துல அடிச்சது தாராதான். நீ இத்தனை பேர் வயித்துல பால வாத்திருக்கம்மா. சிஸ்டர் எஸ்கேப். அதனால நீதாம்மா ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா மாறி, நீ ஸ்டார்ட் பண்ணி வை. ஆமா மாறி, உங்க மாமா சொல்றது சரிதான். நான் தெரியாம செஞ்ச தப்ப நீதான் சரி பண்ணிருக்க. இவங்க எல்லார் வாழ்க்கையிலயும் நீதான் விளக்கேத்தி வச்சிருக்க. அதனால நீயே ஸ்டார்ட் பண்ணி வை. ஆமா மாறி, நீயே ஸ்டார்ட் பண்ணி வையே. அதுதான் சூர்யா மாப்பிளைக்கு மாம்சுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா மாறி, நீயே ஸ்டார்ட் பண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வகையில சரிதான். ஆனா தேவி அம்மா போனதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனில எந்த புது யூனிட் ஆரம்பிச்சாலும் அத தாராத்தை தானே தொடங்கி வச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் அதுதான் வழக்கமா இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ அந்த வழக்கத்தை மாத்த வேண்டாம். நோ எஸ்கேப். அதனால தாரா அத்தையே இந்த மிஷினை ஆன் பண்ணட்டும். சிஸ்டர், பசமா மாட்டிக்கிட்டீங்க சிஸ்டர். இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? நான் உங்களை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே சிஸ்டர். ஏதாவது யோசிங்க. மாறி, எப்பவுமே புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணா தாராமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை புது யூனிட் ஸ்டார்ட் பண்றதுல அம்மாக்கு சம்மதம் இல்லாததால நீ தொடங்கி வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்ற மாதிரி வழக்கத்தை மாத்துறது சரியா இருக்காது. அம்மா, மாறி சொல்றது கரெக்ட் தான். சோ நீங்களே ஆரம்பிச்சு வைங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவளை கொளுத்தி விட்டுட்டு அதை வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். அதை பார்த்து அவங்க ரசிக்கிட்டோம். டேய் நீ வீடியோ எடுறா. சரிண்ணா. டேய் நீ கேன கொடு. டேய் நூற்றுங்கடா. டேய் எங்க போச்சு? எங்கடா? கேன காணோம். டேய் எங்க போச்சு? ஓ மம்மி அக்கா வெளியே வந்தாச்சா? என்னையாடா கொல்ல போறீங்க? முடிஞ்ச மேல கைய வைங்கடா. என்னடி சாவ போறங்கற பயத்துல உனக்கு பைத்தியம் முடிச்சச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கலடா. உங்களுக்கு தான் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. முதல்ல அந்த கேன் எங்க போச்சுன்னு தேடுங்க. ஏய் எதுக்கு நீ சிரிக்கிற? ஆட்டம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு தான் சிரிக்கிறேன். ஏய் கேனுங்க. என்னடா யாருமே காணோம்டா. ஏய் யாரா இருந்தாலும் நேர்ல வாங்க. ஏற்கனவே வந்தாச்சுடா. யாரா? ஏய் ஏய் யாரா உங்களை கட்டது?
ஏய் இந்த ராணி மாதிரி எவ்வளவு இருக்கா? டேய் தப்பா சொல்லாதீங்கடா. என்ன மாதிரி என் அக்கா இல்லடா, என் அக்கா மாதிரி தான் நான் இருக்கிறேன். டேய் இவ ஏற்கனவே செத்துட்டாடா. இவ பேய்டா. டேய் ஓடிலடா. வா வா வா. வந்துறோம் போய்டா. போடா. போடா சீக்கிரம் போ. நீ வெளியே வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. நீ திரும்ப வர முடியாத ஜலசமாதி இடத்துக்கு போயிருவ, நீ ஜலசமாதி ஆயிருவேன்னு ரொம்ப பயமுத்துனாங்க. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தா மறையுது. உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு துணையா உன் கூடவும் வேம்பு சார் கூடவும் தான் நான் இருப்பேன். உன் ரத்தத்தை அம்மனுக்கு பொட்டா வச்சு அதே ரத்தத்துல நான் அடப்பட்டு கிடந்த அந்த மந்திர கட்டை நீ உடைச்ச. இப்படி உன்னோட உயிரையே பொருட்படுத்தாம அன்னம் தண்ணி இல்லாம எனக்காக நீ என்னென்னலாம் பண்ண. உன்னால மட்டும்தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன் ராணி. என்ன கையில காயம் ஆயிடுச்சா? அத்தை உடுக்கா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ வந்துட்டல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம்தான்க்கா. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. சரி, வேம்பு சார் வந்துட்டு இருக்காரு, நீ கிளம்பு. சரி பொம்மி அக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ரிங் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாம் மூலமா எனக்கு முத போட்டு விட்ட மோதிரம். மனசார எவ்வளவு ஆசையோடையும் கனவோடையும் இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் இதை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு முடிவோட இருக்கேன். அதனால எனக்கு நீ கொடுத்த மோதிரம் என்கிட்ட இருக்கிறது சரியா வராது. நீ போட்டுவிட்ட மோதிரம் உன்கிட்டயே இருக்கட்டும். அதுவும் கல்யாணம் பண்ணோன்னு நமக்குள்ள பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? கொஞ்சமா. போதும் சாப்பிட. இருக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன். நீ போய் கை கழுவு. நான் எடுத்துக்கிறேன், போ.
அது வந்து ராஜிமா, சாரி. நான் இந்த வீட்டை விட்டு போறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. உங்களை பிடிக்காமலாம் நான் இங்க இருந்து போல ராஜிமா. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அது ஒண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது இல்லையா? இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு ஒரு மனநிலையில ஒரு மாதிரி என்னால ஃபேக்கா இருக்க முடியல ராஜிமா. அப்படி இருக்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருமாங்க, பயந்து என்ன ஆக போகுது? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். நீ தைரியமா இரு. நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் இல்ல? ஆமா சார். நீங்க 2 பேருமே நல்லா படிச்சவங்க தானே? சொசைட்டில நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க. இருந்தும் உங்க பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பா தெரியலையா? சார் ப்ளீஸ், எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்குற நிலைமையில நான் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேட்டடான நாங்களே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கோம்னா எந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நாங்க சொல்லாமலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க சார். நான் கற்பனை பண்ணி பார்த்த ஒன்னாவும் நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை வேற ஒன்னாவும் இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இதுக்கு மேல என்னோட சிச்சுவேஷனை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ப்ளீஸ், நாங்க கேட்ட மாதிரியே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்களேன். நீங்க என்ன சார் அமைதியாவே இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்களும் அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தான் டைவர்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க டைவர்ஸ் கேட்ட நிர்பந்தத்தால நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சார், என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கு நான் சம்மதிச்சுதானே ஆகணும். கல்யாணத்தப்பவே எதிர்பாராம எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் சார் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறப்ப இன்னமும் சண்மதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அவளை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது விக்ரமோட காராச்சு. அதையே எங்க பார்க் பண்ணி வச்சிருக்காரு? காரை எங்க நிறுத்திட்டு எங்க போயிருப்பாரு? கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. விக்ரம், விக்ரம், விக்ரம்,
சொல்லுங்க மேடம். விக்ரமோட கார் ஒரு இடத்துல ஓரமா நிக்குது. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு. நீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா? சொல்லுங்க மேடம். எங்க வரணும் மேடம்? ஓகே மேடம், நான் உடனே வரேன். கடவுளே, விக்ரம்க்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. தம்பி, ரொம்ப யோசிக்காத, கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. யோ, உன்னோட மிரட்டலுக்கு பயந்து இப்ப நான் கையெழுத்து போட்டேன்னு வையே, அந்த குற்ற உணர்ச்சி என்ன வாழ்க்கை முழுக்க துரத்துக்கிட்டே இருக்கும். மனசாட்சிக்கு பயந்து நேர்மையா பிசினஸ் பண்ணணும்னு நான் எனக்கே ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு காசுக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ இப்போ வரைக்கும் நான் நடந்துகிட்டதே இல்லை. இனிமேலும் நான் அப்படிதான் நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பார், நீ என்ன பண்ணாலும் சரி, என் உயிரையே எடுத்தாலும் சரி, சத்தியமா இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் என்னால கையெழுத்து போடவே முடியாது. போட முடியாது, முடியாது, முடியாதியா? நோ, நான் தான் சொல்றேன்ல, இவன் பேச்சுக்கு மசிற ஆள் இல்லனா. 4 சாத்து சாத்தினாதான் வழிக்கு வருவான். இவனை இருடா, கொஞ்சம் பொறுடா. நான் பிசினஸ் டீலிங்கா முடிக்கலான்னு பாக்குறேன். அவனுக்கு தான் அது புரியலன்னா உனக்குமா புரியல? கட்டே தூக்கி போடுறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ அம்மா, மைக்ல பேர் சொல்றாங்கம்மா. சுப்பிரமணி, பரணி நட்சத்திரம். கண்டிப்பா மைக்ல சந்தியா சித்தி பேரையும் சொல்லுவாங்க. அப்பா கேட்டா அவ்வளவுதான். கடவுளே, பாபா. மகாதேவன், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி. பரமேஸ்வரி, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. ஐயோ, அர்ச்சனை பேரை மைக்ல படிக்கிறாங்களே. சந்தியாத்த பேரை சொல்றத மாமா கேட்டா என்ன ஆகுறது? முதல்ல அத்தையும் தனமும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். விருச்சிக ராசி. கோதண்டராமன், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. சௌந்தரவல்லி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ரகுராம் குடும்பத்தினர், ரமணி அம்மாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ரகுராம் கும்பராசி, சதய நட்சத்திரம், கும்ப லக்னம். ஜானகி, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம். தனலட்சுமி, மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். பத்மாவதி, ரிஷப ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சிம்ம லக்னம். பரந்தாமன், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. மகாதேவன், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி. கிஷோர், திருவோண நட்சத்திரம், மகர ராசி.
சீனு ஏய் சீனு, நீ இப்படி சங்கு ஊதுனா அர்ச்சனை பண்றது காதுல விடாதுல? கேட்க கூடாதுன்னு தானே நான் ஊதுனேன். மாமா, அம்மனுக்கு பூஜை நடக்குது இல்ல, அதான் இதுவும் ஒரு வேண்டுதல் மாமா. இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தரம். வாங்க போலாம். இப்படியெல்லாம் பண்ணாதப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மை டியர் மாயா, உன்கிட்ட என்னால நேர்ல பேச முடியாததா இப்போ பேச போறேன். மாயா, என் அன்பு மகளே, என்னோட போன் கால ஜானகி பெரியமா அட்டெண்ட் பண்ணலன்னு நீ கோவப்படும் போதெல்லாம் என்னால சில உண்மைகளை உன்கிட்ட சொல்ல முடியல. எங்க நான் உன்கிட்ட உண்மை சொன்னா எங்க அம்மா மேல உனக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிடுமோங்கிற பயம், சுயநலமா என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் எடுத்த மொத்த முடிவு என்கிட்ட இருந்து கிஷோரை தவிர எல்லாத்தையுமே முழுங்கிடுச்சு. இப்போ நினைச்சாலும் மனசெல்லாம் வலிக்குது. எனக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்த அக்காவுக்கு நான் எதையுமே விட்டு கொடுக்கல. எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாத ஒரு கஷ்டத்தை தான் நான் கொடுத்தேன். பாவத்துக்கு சம்பளம் இந்த அமெரிக்கா வாழ்க்கை. மனசு முழுவதும் வலி, வேதனை. நினைச்ச வாழ்க்கை கிடைச்சும் ஒன்னா இருந்தோம். நானும் கிஷோரும் யாருமே இல்லாத அனாதையா வந்தப்போ அந்த நேரத்துலதான் நீ வந்த. நீ மட்டும் எங்களுக்கு மகளா பிறக்கலனா நான் எப்பயோ செத்திருப்ப. நீதான் என் உலகம், நீதான் என் உயிர். உன்னை விட்டு நான் விலகி போற ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு தூரமா விலகி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நீங்க சொன்ன மாதிரி நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கோம். ஆமா சார், 10 to 11 நல்ல நேரம். அதான். ஒரு நிமிஷம் சார். சீதா இதெல்லாம் ரொம்ப நம்புவா சார். ஒன் செகண்ட். சுமதி, அவங்க ப்ராஜெக்ட் ஃபைல கொடுங்க. இதோ வரேன் சார். நீங்க போங்க. சாரி ராம்,
உங்க அப்ளிகேஷன் ஆரம் கிட்ட இருக்கு. இன்னும் சில ப்ராசஸ்லாம் முடியல, கொஞ்சம் டைம் ஆகும் போல தெரியுது. சார், லோன் சாங்ஷன் ஆயிடும்னு நம்பிக்கையா சொன்னீங்களே சார். வெரிஃபிகேஷன்லாம் இன்னும் சரியா முடியல ராம். இந்தாங்க சார். வெரிஃபிகேஷனே முடியலன்னு சொன்னீங்க, ஃபைல கொடுக்குறீங்க. இல்ல, அது வந்து இதோட காப்பி எல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கு. சுமதி, இந்த ஃபைலோட காப்பி எடுத்து வச்சிருக்கல? இருக்கு சார். இருக்குல்ல, வச்சுக்கோ உட்காரு. சார், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், கொட்டேஷன், ப்ரொஃபைல் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னீங்களே சார். பட் மேலிடத்தை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அக்கா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தெரியலையே மகா. மேலிடத்தை மீறி முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அது இதுதானா? அப்போ நமக்கு லோன் இல்ல. சார், வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சார்? எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க புறப்படுங்க, இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. வேலை முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். பாஸ், நமக்கு லோன் கிடைக்காது. ஆமா பாஸ், நமக்கு லோன் கிடைக்காது. இந்த பேங்க்ல கண்டிப்பா கிடைக்காது. வாங்க பாஸ், போலாம். சீதா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்பட வேண்டாம். பாஸ், மேனேஜர் ரொம்ப அவசரத்துல இருக்காரு. நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. மேலிடம் சொல்றத தானே அவர் கேட்க முடியும். அவர் மேனேஜர், அவருக்கு டென்ஷனா தான் இருக்கும். ஆமா, அவரு டென்ஷனா தான் இருக்காரு. அப்படிதானே சார்? சார், உங்களதான். சொல்லுங்கம்மா. என்ன சார் யோசிக்குதீங்க? சார் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சீதா, சார் நமக்கு கண்டிப்பா லோன் தருவாருமா? நம்பி வந்திருக்கோமே, நம்மள கைவிட மாட்டாரு. அவரு கைவிட மாட்டாரு. ஆனா மேல இடத்துல என்ன சொல்லுதாங்களோ சார் அதத்தானே கேட்பாரு. அவங்க இவர லோன் கொடுக்க விட்டாதானே? நீங்க என்னமா சொல்றீங்க? நான் மேல இடத்த சொன்னேன் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பேங்க்ல லோன் வாங்க முடியுதா உன்னால? மகாவை எதிர்த்து நீ வாழ்ந்துருவியா? நீ பட்னி கடந்து சாகிறது மட்டும் இல்லாம ராமையை எதுக்கு நீ பலி கொடுக்கற? இவ்ளோ நாளா பலியாடு மாதிரி அங்க நான் இருந்தேன். இப்போதான் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு புரியுது சீதான்னு பாஸ் தினமும் சொல்லுவாங்க. நம்பிக்கை இல்லனா பாஸ் மேல கூப்பிட்டு உங்க எதிரிலே சொல்லவா? ஏய், என்னடி? என்ன ராம மடக்கிட்டேங்கிற திமிரா உனக்கு? உன் ஆட்டோலாம் சீக்கிரமே அடங்க போகுது. லேசா உதற மாதிரி தெரியுதே. ராமும் கூட இருக்கிற வரைக்கும் நீ கதறிக்கிட்டே தான் இருக்க போற. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு உன்னை நடு தெருவுல நிறுத்துறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதுக்குள்ள ராம வச்சு நீ முதலாளி ஆகலான்னு நினைக்கிற பாத்தியா? அந்த பகல் கனவை கலைக்குதான் நான் இங்க வந்தேன். இந்தியாவுல எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு லோன் கிடைக்காதரி. இதான் உங்க வளர்த்த பாசமா? இது வளர்த்த பாசம் கிடையாது, வளர்த்த வேஷம். உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிமையானவங்களால மட்டும்தான் பணம் இல்லாம வாழ முடியாது. நாங்க எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா வாழ்வோம். ஏன்னா எங்களை சேர்த்தது பணம் இல்ல, அன்பு. ஆயுசுக்கும் அது ஒண்ணு போதும். என்ன இன்னும் ஆள காணோம்? சார், போன் அடிக்குது பாருங்க. என் போன்ல மாமா மொபைல் எங்கேயே வச்சுட்டு அவ உள்ள போய் தேடிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். லோன் கிடைக்காத வருத்தத்துல இந்த மாதிரி ஆயிட்டா. சரிடா, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. இது பாரு,
இந்த சபதம் போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க பேசுற பேச்சு, சரியா? யாரும் இல்லாதவங்க. அப்போ பெட்டி பெட்டியா பணமும் வண்டி வண்டியா கெட்ட புத்திய சேர்த்து வச்சிருக்கிற நீங்கெல்லாம் இருக்கிறவங்க, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்காக இல்ல. உங்க பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, காரு, பங்களா இதுக்காக தான் இருக்காங்க. நீங்க சுயமா எதையுமே சம்பாதிக்கவே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உங்க பணத்தால வந்தது, உங்க குணத்தால இல்ல. மகா, இவள பேச விட்டா நம்மளையே குழப்பிடுவா. இவகிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு? அதான் லோன் குடுக்கறத குடுக்க விடாம தடுத்துட்டோம்ல. நாம போலாம். இவங்களுக்கு சோத்துக்கு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கும் போது தெரியும் பணத்தோட அருமை. அப்ப வந்து நம்ம கால்ல விழுவாங்க. ஏய், தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் நந்தி மாதிரி வந்து நடுவுல நின்னுகிட்டு. நீ வா மகா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், சாப்பாடு. யோ, அந்த லாக்கப் திறந்து விடியா, அவங்க வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டு. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. வாங்கம்மா, போங்க. உட்கார் வித்யா. இந்தா இரு, பிரிச்சு தரேன். சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வித்யா, வீட்டுல எல்லாரும் கண்டிப்பா நீ இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு தான் நம்புறாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத வித்யா. அவங்க ஒன்றும் அவ்வளவு புத்திசாலிலாம் இல்ல. கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். நீ தைரியமா இரு. சஞ்சய், எனக்கு இன்னும் ஒரு சிலர் மேல சந்தேகம் இருக்கு. யாரு? அவங்க அந்த இடத்துலயே எனக்கு எதிராக தான் பேசினாங்க. அமைச்சர் மாதிரி அவங்களும் ஏதாவது தப்பா செஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு. சகுந்தலாவும் அவங்க கூட சேர்ந்திருக்கலாம். சரி, நான் பாத்துக்கிறேன். அதுக்காக நீ மறுபடியும் சகுந்தலா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாத. இனி அவளை நாம நெருங்கவே கூடாது. அவளை சந்தேகப்படுறோன்னு கூட அவளுக்கு தெரிய வேண்டாம். அப்பதான் அவ இயல்பா இருப்பா. அதை வச்சு நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். வித்யா, நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு. போதும் சஞ்சய், கடை சாப்பாடுல திகட்டுது. சரி விடு, அடுத்த தடவை வரும்போது வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வரேன். சார், டைம் ஆயிடுச்சு. டிசிபி ரவுண்ட்ஸ் வர நேரம். உங்களை பார்த்தாருன்னா எங்க மேலதான் கோவப்படுவார். சரி சார். சரி, கிளம்புங்க. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க லாக்அப்க்கு போங்க மேடம். பாத்துக்கியா? ஓகே சார். சரி வித்யா, நான் வரேன்.
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.